இந்த படிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4.5 ஆண்டுகள் படிப்பு, ஓராண்டு பயிற்சி. நீட்ல எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். 7.5% இடஒதுக்கீடு இருக்குது. கவுன்சிலிங் மூலம் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. 4.5 ஆண்டுகள் வந்து படிப்பு, ஓராண்டு பயிற்சி. எம்பிபிஎஸ்க்கு வந்து என்ன நீங்கள் டியூரேஷன் எடுத்துக்கிறீங்களோ, பிடிஎஸ்க்கு என்ன டியூரேஷனோ அதே சேம் டியூரேஷன் தான் இது. எம்பிபிஎஸ் படித்தவங்களும் ஏ கிரேட் டாக்டர்ஸ் தான், இதில் படித்தவங்களும் ஏ கிரேட் டாக்டர்ஸ் தான். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ரயிலில் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 800-1000 பயணிகள் வந்து சென்னையிலேருந்து ஒரு கொல்கத்தா இல்லை வந்து குஜராத் அந்த மாதிரி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இருக்கிற பயணிகளுடைய தகவல்கள்லாம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே கேட்பாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா டாக்டர் அப்படின்னா, டாக்டர் அப்படின்னா என்ன டாக்டர்னு கேட்பாங்க கீழே. எம்பிபிஎஸ்ஸா, பிடிஎஸ்ஸா, ஆயுர்வேதாவா, சித்தாவா, ஹோமியோபதியா, நேச்சுரோபதியா, யுனானியான்னு கேட்பாங்க. அப்போது இந்த டாக்டர்ஸ் மட்டும்தான் டாக்டராகவே நம்ம இந்திய அரசாங்கம் கன்சிடர் பண்ணுது. ஒன்று எம்பிபிஎஸ்ஸாக இருக்கும், இல்லை